சமநிலையில் பாருங்கள். புலி ஒன்று தன் குட்டிக்காக இரை தேடி சென்றபோது மான் ஒன்று வருகிறது. அப்போது வேடன் ஒருவன் வருகிறான். அவன் மானை காப்பாற்ற நினைத்து புலியை கொன்றான் என்றால் புலிக்கு துரோகம் செய்த வனாகிறான். புலிக்கு மான் இரையாவது வழக்கம்தானே. என் புலியை காப்பாற்ற நினைத்தால் மானுக்கு துரோகம் செய்தவனாகிறான். அதனால் உங்களுக்கு எது நியாயம் என தோன்றுகிறதோ அதை தைரியமாக செய்யுங்கள். பலனை கடவுளிடம் விடுங்கள். ஆண்கள் 30 நாட்கள் வேலை செய்தால் மாதம் ஒரு நாளாவது சம்பளமாக ஒரு தொகையை வாங்குகிறார்கள். மதிப்பு மரியாதை பெருமை எல்லாம் கிடைக்கும். ஆனால் பெண்கள் எல்லோரும் 365 நாட்களும் வேலை செய்கிறார்கள். லீவு ஊதியம் மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாமல் போகிறது. ஆனால் வீட்டில் சும்மாதானே இருக்கிறீர்கள் என்ற பெயர் மட்டும் நிலைத்து நிற்கிறது. மனிதர்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள். தகுதி உள்ளவர்களை பக்கத்தில் வையுங்கள். தகுதி இல்லாதவர்களிடமிருந்து தள்ளி இருங்கள். கெடுதல் செய்தவர்களை பழி வாங்க துடிக்காதீர்கள். மரத்தில் பழுத்து அழகிய பழம் எப்படி தானாகவே கீழே விழுகிறதோ அப்படி அவன் செய்த வினை வேறு வழியில் கண்டிப்பாக வந்து சேரும். எனவே இன்பத் துன்பம் அனைத்தையும் சமநிலையில் பாவித்து சந்தோஷ